1999 மாடலு, 2 ஓனரு, 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி இப்போ தான் எடுத்திருக்காங்க. வண்டி பாடி லைன் தெளிவாக இருக்குது. பெயிண்ட் அடிச்சு தான் எஃப்சி எடுத்திருக்காங்க. பாடி லைன் நல்லா நீட்டாக இதாக இருக்குது. அடிபடாத வண்டி, பேஸ்ட் எதுவுமே இல்லை, ஒரிஜினலு. இப்போ வர வண்டி மாதிரி சும்மா தகரத்தில் போடல, எல்லாமே அப்படியே குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. ஆம்னி 1999 மாடலு, இன்ஜின் வெரி குட் கண்டிஷன். நல்லா பார்த்துக்கோங்க வண்டியை. டயர் பாயிண்ட்டெல்லாம் 90% இருக்குது, 4 டயருமே. கவுல் பேஸ்ட் பிரிக்காத வண்டி. இங்கே பாருங்கள், கவுல் பேஸ்ட் எதுவுமே பிரிக்கலை, பேஸ்ட்டே அதிகமாக வைக்கலை. பாடி லைன் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. என்னடா இன்ஜினை காமிக்கன்னு பார்க்காதீங்க, வண்டி ஓடிட்டு இருக்குது. இன்ஜின் நல்ல இதில் தான், நல்ல முறையில் தான் இருக்குது. வண்டியை பார்த்தீங்கன்னா கவுல் பேஸ்ட் பிரிக்காத வண்டி. ஆக்சிடெண்ட் ஆகாத வண்டி. மெட்ராஸ் நம்பர்லேருந்து திண்டுக்கல் நம்பர் வாங்கினா அவர் கையிலே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வண்டி வந்து அவர்கிட்ட வந்து 8 வருஷமாக இருக்குது. வண்டியை பார்த்துக்கோங்க. 4 டயருமே குட் கண்டிஷனில் தான் இருக்குது. 90 பைசா கண்டிஷனில் இருக்குது. சீட் கவர் இதெல்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க. அப்பல்சரும் புது அப்பல்சர் தான். வீட்டு கேஸ் அடிச்சிங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் 310 கிலோமீட்டர் கொடுக்கும். பங்கு கேஸ் போட்டிங்கன்னா 16 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிது. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. கீழே சேஸையும் பார்த்துக்கோங்க. சின்ன டிங்கர் வேலை கூட இல்லை, மெக்கானிக் வேலை, டிங்கர் வேலை, பெயிண்ட் வேலை எதுவுமே இல்லை. வண்டியை வந்து எடுத்துகிட்டு நல்ல முறையில் ஓட்டிகிட்டு போகலாம். பியூர் கேஸில் தான் ஓடும், பெட்ரோலில் ஓடாது. இல்லைன்னா அந்த காய்கறி வண்டிக்கு இதுக்கெல்லாம் ஓட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு ஓட்டிக்கலாம். வண்டி வந்து நல்ல முறையில் இருக்குது. திண்டுக்கல் ஆர்டிஓவில் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டு, எஃப்சி 5 வருஷம் கரண்ட்டு. வேணால் உங்கள் பேருக்கு வேணால் மாற்றி வேணால் எடுத்து கொடுத்துர்லாம். விலையை நீங்கள் கேட்குறீங்க, விலையை நம்மளால் சொல்ல முடியாது. வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை நம்பர் கொடுக்குறோம், நம்பரில் சொல்லுங்கள். விலையை போட்டுட்டா இவ்வளோவா அவ்வளோவான்னு கேட்பீங்க. வண்டிக்கு தகுந்த மாதிரி தான் காசு கேட்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறோம். வண்டி ஓட்டி பார்க்கறனால ஓட்டி பார்க்கலாம். வண்டி ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இன்ஜின் ஆக்ஸ் எதுவுமே வராது. வண்டி வேணால் ஓட்டி பார்க்கலாம். எல்லா கியர்லையுமே வண்டி ஸ்மூத்தாக ஓடும். செகண்ட் கியரு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல முறையில் வண்டி வாங்கி நல்ல முறையில் பயணம் செய்ய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.